இது எதுல நீ சரியா இருந்திருக்க? இந்த இதுல உடனே அதை நீ விசாரிச்ச நீதியை நிலைநாட்ட துடிக்கிறேன். நீ பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த தங்கச்சிக்கு நடந்த கொடுமைக்கு என்ன விசாரிச்ச? பொள்ளாச்சியில் நடந்த அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு என்ன விசாரிச்ச? இது என்ன? இது பாலியல் வழக்குன்னு யாரு? முதல்ல அந்த பொம்பளை யாரு? சொல்லிட்டா அது குற்றமாயிருமா? 1000 பேர் 1000 சொல்ல விசாரிக்கணும்ல. விசாரிக்காம நீ உறுதி பண்ணிட்டு பேசிட்டு இருந்தீன்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த பொருளை தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். என்ன உங்க மனநிலை என்ன? இதே சீமான்யா ஒரு சாதாரண இயக்குனர், அவருக்கு ஒன்னும் மதிப்பு இல்ல, படங்களும் இல்ல, வீட்டுல இருக்கிறேன், இந்த மாதிரி வழக்க நீ எடுத்து பேசுவியா? நீ ஒரு முழு அதிகாரம் சேர்ந்து இதுக்கு சுத்துறிய. ஏன்னா என்னை பார்த்து நீ நடுங்கிட்ட, என்னை சமாளிக்க முடியல, என்ன செய்யறது தெரியல. நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு அரசியலுக்கு என்னோட மோதி ஜெயிக்க முடியல. அப்பப்ப ஒரு பொம்பளை கொண்டாந்து முன்னாடி நிறுத்துற தானே. வேற என்ன காரணம் சொல்லு? என்ன இதுல நடக்குது சொல்லு? என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி. என்னங்கடா உங்க நாடகம்? என்ன விளையாட்டு பண்றீங்க நாட்டுல? இதெல்லாம் என்னைய கேக்குறது எதுக்கு? பெரியாரை பத்தி பேசிட்டு இப்ப போய் எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு மகாராசா, எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பேசல. எவ்வளவு திமிரோட இருக்கேன் பாரு. என்னை நீ சமாளிக்க முடியல, என்னை எதிர்த்து நின்று அரசியல் செய்ய முடியல. இவ்வளவு அதிகாரம், படை பலம், ஓட்டுக்கு காசு கொடுக்காம 10,000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு வாங்க முடியுமா? எதுக்கு பெரிய கட்சி? உண்மையிலே பெரிய கட்சி நான் தான். நானா நீங்களானா நான் தான் பெரிய தலைவன். ₹1 காசு இல்ல, ஒரு பிள்ளைகளுக்கும் பின்புலம் இல்ல, எளிய பிள்ளைகள் நாங்க. ஒரு தொகுதிக்கு 20,000, 15,000, 28,000, 22,000 இப்படி வாக்க வாங்கி வச்சிருக்கோம். நீங்க நின்னு பாருங்க தனியா. 234 வேட்பாளர் போடுங்க பாப்போம். திமுக போடுங்க. இந்தியாவின் நம்பர் 1 முதல்வர் போடுங்க. 234 போடணும். ஆனால் தனியா போடணும். மனச்சான்றுக்கு விரோதம்ல ₹1 நேர்மையாளர்கள் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்கேன் உங்க அப்பா காலத்துல இருந்து. நீங்க உண்மையிலேயே மனச்சான்றுக்கு விரோதம் இல்லாம இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சது உண்மையானால், சத்தியமானால் அதையே சொல்லி வாக்குக்கு காசு கொடுக்காம வாக்கு வாங்கி காட்டணும். என்னைய தாண்டி காட்டணும். இந்த எளிய மகனை நீ வென்று காட்டணும். நீங்களும் 234, நானும் 234. 26 தேர்தல கூட்டணி எதிர்க்கூடாது. உன் கருப்பு சிவப்பு கொடி என் தலைவன் ஏந்தி, என் பாட்டன் சோழன் ஏந்திய புலிக்கொடி. நான் சண்டை போடுவோம். திராவிடரா தமிழரா போடுவோம். கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா மோதுவன் களத்துல 2 பேர். மத்த கட்சிகள் இருக்கட்டும், நம்ம 2 பேருக்கும் போட்டி நின்றுவோம். ஆனா வாக்கு காசு கொடுக்காது. நான் ஆட்சிக்கு வரல, எனக்கு சாதனைன்னு ஒன்னும் சொல்லிக்கிறல, நான் வந்தா செய்வேன் தான் என் மக்கள்கிட்ட சொல்ல முடியுது. நீங்க வந்திருக்கீங்க, செஞ்சிருக்கீங்கல்ல, சொல்லிக்கல. உங்களை மாதிரி உங்க அப்பா முதலமைச்சரு அப்படி நான் வந்தவன் இல்ல. சாதாரண விவசாயி மகன். எனக்கு ஒண்ணும் கிடையாது. மக்களிடம் இருந்து மக்களின் துயர துன்பங்களை சுமந்து மக்களுக்காக வந்த மகன். என்னைய சமாளிக்க முடியல, ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க எத்தனை வழக்கு, எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அஞ்சுற ஆள் கிடையாது, பயப்படுற ஆள் கிடையாது. இந்த சும்மா குண்டு வீசுறது, பெட்ரோல் குண்டு, நிஜ குண்டு வீசும்போது ஊடறுத்து போய் என் தலைவனை சந்திச்சு வந்தவன் நான். எனக்கிட்ட பூச்சாண்டி எல்லாம் விட்டுறணும். வருவேன்னா வருவேன். 11 மணிக்கு வந்தேன் முடியாது, நான் நினைக்கும் போதுதான் வருவேன். என்ன அப்படி எந்த இடத்துல நேர்மையா நின்று நீங்க எல்லாம் விசாரிச்சு முடிச்சிருக்கீங்க? தம்பி ஆங்ஸ்டாம் கொலையில எத்தனை மாதமா விசாரிக்கிற? 3 பேரை சுட்டா ஏன் சுட்டான்னு கேட்டா விளக்கு இருக்கா? கொலை செஞ்சவன கைது பண்ணி வண்டியில ஏத்தியதே இருக்கு இல்ல. ஏன் செஞ்சான், யார் சொல்லி செஞ்சான்னு ஏன் அவனுடைய வாக்குமூலம் வெளியில வரல? ஏன் வரல? அந்த குற்றச்செயல ஈடுபட்டாரா? அப்ப அந்த சார் அப்படிங்கிறது எந்த சார்? அப்போ உங்களுக்கு தேவைன்னா ஒண்ணு செய்வீங்க எதுல. ஆனா நீங்க எல்லாரும் கவனத்துல வச்சுக்கிறீங்க, இந்த அதிகாரம் நிலையானதுன்னு நினைச்சு வேலைகளை செய்யாதீங்க. கால சக்கரம் வரலாறு எங்கும் சுழன்று கொண்டுதான் இருக்கு, பார்த்துக்கிறீங்க.